வணக்கம். தமிழ் சினி நியூஸ் சேனல். தெறி படத்தின் வெற்றிக்கு பிறகு விஜய் இயக்குனர் அட்லி இணையும் புதிய படத்தின் படப்பிடிப்பு கடந்த வாரம் ஆரம்பமானது. படத்தில் ஜோதிகா, காஜல் அகர்வால், சமந்தா ஆகிய 3 நாயகிகள் நடிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள். ஆனால் படப்பிடிப்பு ஆரம்பமாவதற்கு முன்னர் இந்த படத்தில் இருந்து விலகிக் கொள்வதாக ஜோதிகா தெரிவித்துள்ளார். அதனால் கடும் அதிர்ச்சியடைந்த படக்குழுவினர் உடனடியாக வேறு ஒருவரை அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து விட்டார்கள். கதையை கேட்டு சம்மதித்து கதாபாத்திரம் சம்பந்தமாக பயன்படுத்தும் ஆடைகள் உட்பட அனைத்து விதமான விவாதங்களையும் ஜோதிகா முடித்துள்ள நிலையில் அவரது திடீர் விலகல் ஏன் என்பதை படக்குழுவினர் இதுவரை அறிவிக்கவில்லை. ஜோதிகா போன்ற சீனியர் ஹீரோயின் யாரும் இப்போது தமிழ் சினிமாவில் இல்லை. அதனால் அவருக்கு பதிலாக பொருத்தமான வேறு ஒருவரை தேடி பிடிப்பது எளிதான விஷயமல்ல. அதனால் படத்தின் படப்பிடிப்பும் ஆரம்பமாகிவிட்டது என படக்குழுவினர் கடுப்பாகவே உள்ளார்களாம். 36 வயதினிலே படத்திற்கு பிறகு ஜோதிகா நாயகியாக நடித்துள்ள மகளிர் மட்டும் படத்தின் டீசர் 2 தினங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. டீசருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. விஜய் படத்தில் ஜோதிகா திடீரென நடிக்க மறுத்ததற்கான காரணம் சில குடும்ப நெருக்கடிகள் என்கிறது கோலிவுட் வட்டாரம். முன்பு இதேபோல் கௌதம் மேனன் இயக்கத்தில் துருவ நட்சத்திரம் படத்திற்கு பூஜை எல்லாம் போட்ட பின்பு சூர்யா நடிக்க மறுத்ததும், அந்த படத்தில் தற்போது விக்ரம் நாயகனாக நடித்து வருவதும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். கடைசி நேரத்தில் ஜோதிகா விலகியது குறித்து விஜய் தான் அதிகம் வருத்தப்பட்டார் என்கிறார்கள். விஜய் ஜோதிகா இணைந்து நடித்த குஷி, திருமலை 2 படங்களும் சூப்பர் ஹிட் படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகளை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.